இந்த வீடியோ பதிவில் துறவி நண்டுகளைப் பற்றி விரிவாக பார்க்கலாம். துறவி நண்டு என்பது 10 காலி வரிசையைச் சேர்ந்த மெல்லுடலி ஆகும். இதில் தோராயமாக மொத்தம் 1100 வகைகள் இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது. கூட்டினைச் சுமந்து கொண்டு இவை தனியாக வாழ்வதால் துறவி நண்டு எனும் பெயர் பெற்றதாய் கருதப்படுகிறது. இந்நண்டுகள் வளர வளர தங்கள் கூட்டினையும் மாற்றிக்கொள்ளும். சில வேளைகளில் பல நண்டுகள் ஒன்றாக குழுமியிருந்து ஒரு நண்டு கடத்திய கூட்டை மற்றொரு சிறிய நண்டு எனும் முறையில் வரிசையாக மாற்றிக்கொள்ளும். இந்த கூட்டினை பெற இவற்றிடையே பெரும் சண்டை நடப்பதும் உண்டு. ஒற்றுமை இல்லாத கூட்டமாக இருந்தால் சில நேரங்களில் வெற்று சங்குகளின் கூடுகளுக்காக சண்டை நடந்து அதில் வெற்றி பெறும் நண்டு அந்த சங்கின் கூட்டை தன் சொந்த வீடாக ஆக்கிக்கொள்ளும். துறவி நண்டுகளின் உடலானது நீண்டு வளைந்த வயிற்றுப்பாகத்தையும் அதன் அடியில் கொக்கி போன்ற உடலமைப்பையும் உடையது. இந்த கொக்கியே சங்கின் கூடுகளை நன்றாக பற்றிக் கொள்ள பெரிதும் உதவுகிறது. இந்த நண்டுகள் நத்தைகள் விட்டுச் சென்ற சங்கு கூடுகளைத் தங்கள் பாதுகாப்பிற்காக பயன்படுத்திக் கொள்கின்றன. நீண்டதும் வளைந்ததுமான வயிறானது சங்கின் ஓடான கூடுகளுக்குள் இருக்கும் வளைவுகளுக்குள் உருண்டு திரண்டு இருக்கும். இவ்வகை நண்டுகள் 32 ஆண்டுகள் வரையும் உயிர் வாழ்வதாகவும் தெரிய வந்துள்ளது. நீண்ட கொம்புகளும் நீண்டு வளர்ந்த வயிறுமுடைய இந்த உயிரினத்திற்கு கண்கள் ஒன்றல்ல, இரண்டல்ல, ஆயிரக்கணக்கான கண்கள் இருக்கும். கடலில் நீராடிக் கொண்டிருக்கும் போது கடற்கரையோரங்களில் இவ்வகை நண்டுகளைச் சாதாரணமாக பார்க்க முடியும். கடலுக்கு அடியில் கூட்டம் கூட்டமாக ஒன்று சேர்ந்தும் வாழும் இவை தங்களுக்குள் ஒரு குழுவையும் ஏற்படுத்திக் கொள்கின்றன. இக்குழுவில் பல்வேறு வயதிலும் உருவத்திலுமான நண்டுகளும் இடம்பெற்றிருப்பதால் இவை தங்களுக்குள் ஒரு வரிசையை ஏற்படுத்திக் கொண்டு ஒவ்வொன்றும் அதனது உடல் உருவத்திற்கேற்றவாறு சங்கின் கூடுகளை மாற்றிக் கொள்கின்றன. அதாவது சிறிய நண்டு ஓரளவு வளர்ந்த பிறகு தன் வளர்ச்சிக்கு தக்கவாறு பெரிய சங்கின் கூட்டிற்குள் போய் நுழைந்து கொள்ளும். நிரந்தரமாக ஒரே இடத்தில் வசிக்காமல் பிறப்பிலிருந்து இறப்பு வரை தன் வளர்ச்சிக்கேற்றவாறு இறந்து வெறும் கூடுகளாக மட்டுமே இருக்கக்கூடிய சங்குகளின் ஓடுகளுக்குள் தன் உடலை நுழைத்துக் கொண்டு தலையை மட்டும் வெளியில் நீட்டியவாறு இருக்கும். எதிரிகள் வருவது தெரிந்தால் தலையை உள்ளிழுத்துக் கொள்ளும். தன் உருவத்துக்கேற்றவாறு சங்குகளின் ஓடுகள் அமையாதபோது எதிரிகளிடம் மாட்டிக்கொள்கின்றன. பொதுவாக துறவிகள் தங்கள் இருப்பிடங்களை அடிக்கடி மாற்றிக் கொண்டிருப்பதைப் போலவே இந்த நண்டும் அவை வாழும் கூட்டை மாற்றிக்கொண்டே இருப்பதால் இதற்கு துறவி நண்டு என்றும் சந்நியாசி நண்டுகள் என்றும் அழைக்கிறார்கள். சில வேளைகளில் இத்துறவி நண்டுகள் கடற்சாமந்திகளுடன் ஒன்றிய வாழ்வை ஏற்படுத்திக் கொள்கின்றன. சில துறவி நண்டுகள் சின்னஞ்சிறு கடல் தாமரைகளை சங்கு ஓடுகளின் மேற்புறத்தில் ஒட்டி வைத்துக் கொள்ளும். எதிரிகள் இந்த நண்டுகளை பிடிக்க வரும்போது கடல் தாமரைகள் ஆடுவதைப் பார்த்து பயந்தோடிவிடும். சந்நியாசி நண்டுகள் சாப்பிட்டுவிட்டு போட்ட புழுக்கள், பூச்சிகளின் மிச்சத்தை கடல் தாமரைகள் சாப்பிட்டுக் கொள்கின்றன. நண்டின் மேற்புற ஓடுகளில் ஓட்டிக்கொண்டு அதற்கு பாதுகாப்பாகவும் கடல் தாமரைகள் இருக்கின்றன. இப்படியாக இரண்டும் ஒன்றுக்கொன்று உதவி செய்து கொண்டு கடலுக்குள் உயிர் வாழ்கின்றன. துறவி நண்டுகள் வளர்ப்பு விலங்குகளாயும் வளர்க்கப்படுகின்றன. கரிபியன் துறவி நண்டு, இக்குவடோரியன் துறவி நண்டு, ஆஸ்திரேலியன் துறவி நண்டு போன்றவற்றை மேலை நாடுகளில் வீடுகளில் வைத்து பராமரித்தும் பாதுகாத்தும் வருகின்றனர். இவை உணவாக கடல் கழிப்படுக்கையில் படிந்துள்ள சேற்றை கால்களாலும் தாடைகளாலும் வடிகட்டி அதில் தங்கும் உயிரிகளை உணவாக உட்கொள்ளும். நுண்ணுயிர்களை இடுக்கியால் நசுக்கி தாடையால் துருவி உண்ணும். கருவுற்ற முட்டையானது பெண் நண்டுகளின் வயிற்றின் இடப்பக்க கால்களில் ஒட்டிக்கொண்டு முதிர்ந்து வளரும். பிற நண்டுகள் போல் சுண்ணாம்பு பொருள் இல்லாத காரணத்தால் வயிற்று பகுதி மென்மையாக இருக்கும். வளரும் இளம் துறவி நண்டுகள் தன்னை காப்பதற்கு சங்கின் ஓட்டுக்குள் புகுந்து வாழ்கிறது. இவ்வாறாக இதன் வாழ்க்கை பயணம் தொடர்கிறது. நன்றி.